தமிழக அரசு ரயில்வே துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 12th டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அண்ட் இதுக்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்துட்டு 47,000 அதாவது 47,500 ரூபாயிலேருந்துட்டு வருது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 6/2/2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன் மோட் தான், ஓகேங்களா. ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸும் இருக்குது. ஸோ நான் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது எப்போ ஓப்பனிங் ஆணுச்சு அப்படின்னா 7/1/2025 அன்றைக்கி ஓப்பன் ஆணுச்சு. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 6/2, ஓகேங்களா. ஸோ அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கான சேலரி அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனோட ஏஜ் லிமிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா காமர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 47,600 ரூபா. இதில் வந்துட்டு மினிமம் ஏஜ் வந்துட்டு 18 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 48. இந்த இன்பிட்வீன்குள்ளே இருந்தால் போதும், ஓகேங்களா. ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மாஸ்டர் டிகிரி, நீங்கள் வந்துட்டு 50% ஆஃப் மார்க்ஸில் நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பிஎட் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் மீடியம், ஓகேங்களா, எதுனாலும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் ரெண்டாவது போஸ்ட் அப்படின்னா காமர்ஸில் வந்துட்டு மேல் டீச்சர்ஸு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வந்துட்டு 47,600 தான், அவங்களுக்கும் அதே எலிஜிபிலிட்டி தான், ஓகேங்களா. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் ஹிந்தியில் கேட்டிருக்காங்க, அதுக்கும் 47,600 ரூபா. இதில் வந்துட்டு நீங்கள் ஹிந்தி முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஹிந்தியில் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்தியிலே மேல் டீச்சரும் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு வந்துட்டு 47,600 ரூபா, அதுக்கு வந்துட்டு அதே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான். பொலிட்டிக்கல் சயின்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நீங்கள் வந்துட்டு பிஜி முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் 47,600 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பெங்காலியில் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க, அதுக்கும் 47,600 ரூபா. இது வந்துட்டு பெங்காலியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்காலி மீடியமில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் டீச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பயாலஜியில் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிருந்த டீச்சர்ஸை கேட்டிருக்காங்க, 47,600 ரூபா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்ட்டா பாட்னியில் முடிச்சிருக்கலாம், சுவாலஜி, லைஃப் சயின்ஸ், பயோ சயின்ஸ், ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி, இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதே பயாலஜி டீச்சரு இங்கிலீஷ் மீடியம் மேலுக்கு கேட்டிருக்காங்க, அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மேக்ஸ் அப்படின்னா என்சிஆர்டி மேக்ஸ், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இது பிஎட், அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு அது கிடையாது, கெமிஸ்ட்ரி டீச்சரை கேட்டிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 47,600 இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சேலரி தான், ஓகேங்களா. நீங்கள் என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 47,600 ரூபா சேலரி. எம்எஸ்சி எதில் எக்கனாமிக்ஸு முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎட்டு, அப்புறம் மீடியம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுடைய போஸ்ட்டு, ஓகேங்களா. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதனோட பிடிஎஃப், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு இதனோட வேறு இதெல்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா
இதில் வந்துட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டு ஃபீமேல்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸு, எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 250 ரூபா. ஓகேங்களா. மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபா வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸாக அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பிடி அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, இதெல்லாம் டெஸ்ட்டுமே வந்துட்டு நடக்கும். அண்டு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸில் வந்துட்டு இருக்கும். கால் லெட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி கால் லெட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க்ஸ் வந்துட்டு நார்மலைஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மல்டிபிள் செஷனில் வச்சு நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. எவ்வளோன்னா 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்குமே. ஸோ அவ்வளோதான் அந்த பிடிஎஃப். நான் பிடிஎஃப் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் வியூஸ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.